கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் இந்த புதிய வருஷத்தை காண செய்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினார் அப்படின்னு யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய தயவினால் மாத்திரமே கடந்த ஆண்டு முழுவதும் நாம் கண்மணி போல பாதுகாக்கப்பட்டோம். அநேக தீங்குகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது நம்மை அணுகாமல் கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினால் நம்மை பாதுகாத்தார். தம்முடைய ஓங்கிய புயத்தினால் நம்மை வழி நடத்தினார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய புதிய கிருபையை தந்து அந்த நாளிலே நம்மை பத்திரமாய் பாதுகாத்து அவருக்குள்ளாக பலப்படுத்தினார். கடந்த ஆண்டு எல்லாருக்குமே அனுகூலமான ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அநேகருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற ஒரு நிலைமையில தான் அநேகர் கடந்த ஆண்டில் இருந்தோம். அநேகர் பலவீனப்பட்டிருப்பாங்க. அநேகருக்கு அநேக போராட்டங்கள், தேவைகள் அவங்களை நெருக்கி இருந்தாலும் இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டை காண கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை ரொம்ப பெருசு. யோபு அந்த நிலைமையிலும் தன்னுடைய தேவனை நோக்கி சொன்னது என்ன தெரியுமா? அவருடைய பராமரிப்பு என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. என்னிடத்துல அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பராமரிப்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா ஒன்றுமே எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். அப்படிதான் யோபுவை கொண்டு தேவன் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுடைய பராமரிப்பு கடந்த ஆண்டு முழுவதும் இதை அதிகமாக நம்ம அனுபவிச்சிருப்போம். அவருடைய பராமரிப்பு, அவருடைய கரம் நம்மை பாதுகாத்தது, அவருடைய சட்டை மறைவிலை காத்து கொண்டது. இப்படிப்பட்ட அனுகூலமான காரியங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுக்கும். அவருடைய வார்த்தை நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது, போன வருஷம் துவங்கின நிமிஷத்துலேருந்து இந்த வருஷம் முடிகிற அந்த நிமிஷம் வரைக்கும் அநேக பாடுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் நம்முடைய ஜீவனை சேதப்படுத்தாமல் இருந்ததற்கு ஒரே காரணம் கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனால மட்டும்தான் இந்த புதிய வருஷத்தை நம்ம பார்த்துருக்குறோம். வேறு எந்த காரணமும் கிடையாது. நம்ம இடத்துல அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எந்த காரியத்தினாலும் அல்ல, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நாம் வழிநடத்தப்பட்டு, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பலப்படுத்தப்பட்டு, நம்முடைய தேவனாலே நாம் பாதுகாக்கப்பட்டதினாலே இந்த புதிய வருஷத்தை நாம் கண்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறது. இவ்வளோ நாள் ஆண்டவர் நடத்தி வந்துட்டார், நம்மை உருவாக்கி கொண்டே இருந்தார். இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்திற்காக அல்ல, பிரயோஜனமான தேவ ஜனங்களாய் அவருக்காக வாழும்படியாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அநேக வார்த்தைகளை தந்திருக்கிறார். வாக்கு தத்தங்களால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் தேவனால் தரப்பட்ட வார்த்தை நிறைவேறும் ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை தேவன் ஆசீர்வதித்து, இந்த ஆண்டை நன்மையினால் முடிசூட்டி தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் தேவன் நமக்கு மாற்றி தருவது அதிக நிச்சயம். இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் அதை அறிவார். அவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது சகல கோணலானவைகளையும் அவர் செவையாக்கி செவையான பாதையில் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். இந்த வருஷத்திலும் எல்லா வருஷமும் கேட்கறது போல் அல்ல, தேவனுக்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் தேவஜனங்களாகிய நமக்கு இந்த ஆண்டை அவருடைய வருகை பரியந்தம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கர்த்தருக்குள் பலப்பட்டு நாம் கடக்கும்படியாய் தேவன் இந்த ஆண்டிலே விசேஷித்த விதமாய் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? புதிய ஆண்டு துவங்கும் போதே நம்முடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் உங்களுடைய வருகை பரியந்தம் என்னை உமக்குள் பலப்படுத்தும்படியாய் நீர் எனக்கு தருகிற அந்த விசேஷித்த வார்த்தை என்ன? வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் விசேஷித்த வார்த்தைகள் தான். ஆனால் குறிப்பாய் ஒரு வார்த்தையை கொண்டு, ஒரு வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திற்காக தேவன் நமக்கு தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 29வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமீன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு இந்த புதிய வருஷத்திலே தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் எதற்காகவாம்? நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு தரும்படியாக. இது எவ்வளோ ஒரு விசேஷித்த வார்த்தை. தேவ ஜனங்களாகிய நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள் களிக்கூற பண்ணி இன்னும் கிருபாசன தண்டை நாம் நெருங்கி சேர பண்ணுகிற ஒரு பலத்தை நமக்கு தரும்படியான ஒரு வார்த்தையை தான் தேவன் இந்த ஆண்டின் துவக்கத்தில் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படி அவர் தந்திருக்கிறார்.
இந்த வார்த்தையிலும் ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் வேதத்தின் பிரகாரம் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அதை தேவன் தருவேன் அப்படின்னு சொல்கிறது வேதத்தின் பிரகாரமும் அவருடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய நியமங்கள் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது தெரியுமா, அதோடு நம்ம அதை வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன் தெரியுமா? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னு சொல்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் விசேஷித்த விதமாய் செய்கிறவர். நாம் பிறந்து வளர்ந்து சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நாம் கொண்டிருக்கிற நினைவுகளை அதை அவர் நிறைவேற்றி தருவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டதை அல்ல, நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உன்னை குறித்த சகலத்தையும் நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன், அதை தான் நான் நிறைவேற்றுவேன். அதை தான் தேவன் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அப்போ தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவரும் அல்ல. அப்போ தேவன் சொல்கிறாரு, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொல்லுகிற நம்முடைய தேவன் எப்படி அதை மாற்றி நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் எப்படி சொல்வார்? இந்த வசனத்தின்படி பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறது தான் உண்மை. ஆண்டவர் சொல்கிற அவருடைய நியமங்கள் தான் எப்பொழுதுமே அவர் செயல்படுத்துகிற ஒரு காரியம். ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை தான் நிறைவேற்றுவார். இந்த வசனத்துலேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துறார் தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நினைவுகளை கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான நினைவுகள் இருக்கிறது. ஒன்று நாமாய் நம்முடைய சுயத்திலே கொண்டிருக்கிற நினைவுகள், இன்னொன்று தேவனால் நமக்குள் உருவாக்கப்படுகிற நினைவுகள். இந்த நினைவுகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ தேவ ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நமக்கு நாம சுயத்திலே கொண்டிருக்கிற நினைவுகள் என்பது அது கல்லை கேட்பது போன்ற ஒரு காரியம். ஆனால் தேவன் நமக்கு தருவது அது அப்பம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? நானே ஜீவ அப்பம். ஜீவனுக்கு அடுத்த காரியம், பரலோகத்திற்கு அடுத்த காரியம், நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு சேர்க்கும்படியான காரியம். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம் 43வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருடைய சுய ஆசை, சுய எண்ணம், அவருடைய சொந்த மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல், ஒரு நினைவு. அதன் பிற்பாடு அதோடு அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கல. அதன் பிற்பாடு அவர் சொல்கிறாரு, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறாரு. இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். இதுதான் தேவ ஜனங்களாகிய நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ நீ எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை நான் உனக்கு தருவேன்னு சொன்னோன்னே மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் எனக்கு அது வேணும் இது வேணும், உலகத்தில் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி சும்மா நம்முடைய இம்மைக்குரிய காரியங்களையும் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான காரியங்களையும் உலகம் மாமிசம் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களையும் நாம நம்முடைய சுய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விரும்புகிற அப்படிப்பட்ட காரியங்களையும் தேவன் நிறைவேற்றி தரமாட்டார். அது தேவனுடைய சுபாவம் கிடையாது. ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். நீதியும் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அடுத்தவங்க பொருளை இச்சித்து ஆண்டவரே இது எனக்கு தாங்கன்னு கேட்டால் அவர் தரமாட்டார். நீங்கள் தானே சொன்னீங்க நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை தருவேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்கள் எனக்கு இதை தாங்கன்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு கிரியை வெளிப்படுத்துறது. அப்படிப்பட்டவங்க தேவ ஜனங்கள் கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி பிதாவின் குமாரனாய் முதற் பேரானவராய் மாற்றப்பட்டாரோ அவருடைய சாயலை போல நாமும் இருக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைக்கிற காரியங்கள், நம்ம மாம்சீகமாக நம்ம விரும்புகிற காரியங்கள், நம்முடைய சுய எண்ணம், மாம்சத்திலிருந்து நமக்கு வெளிப்படுகிற ஆசைகள், இதை நிறைவேற்றி தரும்படியாய் அல்ல. தேவன் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். என்ன நினைவுகள் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது. இதுதான் தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் வெளிப்பட வேண்டிய ஒரு பிரதானமான சுபாவம். இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் மனப்பூர்வமாய் செய்கிற ஒரு தேவஜனங்களாக இருக்கணும். சும்மா ஆண்டவரே எனக்கு இது தாங்க எனக்கு என்னுடைய லைஃப்பில் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயத்தை நம்ம சார்ந்திருந்தோம்னா
மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் மரணத்துக்கு ஏதுவான அழிந்து போகிற காரியங்களை, நம்முடைய சுயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சார்ந்திருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாக தரமாட்டார். அப்படிப்பட்ட எண்ணத்திற்குரிய வசனம் கிடையாது இது. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம எதிர்பார்த்திருக்கிறது எதுவாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட நாம் அவரை போல நம்முடைய சுய ஆசைகள் எழும்பினாலும் அதை தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க பண்ணுங்க, அப்படி இது உமக்கு சித்தம் இல்லை என்றால் இதை மாற்றிவிட்டு உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை போல ஜெபிக்கிற தேவஜனங்களாக இருக்கணும். சும்மா வசனத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய சுயத்தை, சுய எண்ணங்களை, சுய இச்சையை நிறைவேற்ற நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம தேவனிடத்துல, தேவ சமூகத்தில் அவருக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காணப்பட்ட மனுஷன்தான் லோத்து. தேவனால் சொல்லப்பட்ட காரியத்தை கேட்காம அவனுடைய சுய எண்ணத்திற்கு அவன் இடம் கொடுத்ததுனால அந்த சந்ததி சபிக்கப்பட்டதாய் மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய், நித்திய ஜீவனுக்குரிய சந்ததியாய், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், அவருடைய சந்ததியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல எதை எதிர்பார்க்க வேண்டும்? எதின் முடிவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் என்னவா இருக்க வேண்டும்? தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். தேவன் எனக்கு தந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். தேவனுடைய சித்தம் என்ன? அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து அவர் சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணி தீர்மானித்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சகலவற்றையும் அவர் உலகம் தோற்ற முதற்கொண்டே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். வார்த்தை இல்லாமல் தேவன் எந்த தேவ பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார்? அவர் விருதாவை விட மாட்டார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்களை குறித்த தேவ திட்டத்தை வாக்குத்தத்தமாய் நிச்சயமாய் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற காத்திருக்கணும். அந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறோமா? ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம என்ன பண்ணணும்? அதை குறித்து தேவன் தந்த வார்த்தை நிறைவேற காத்திருக்கணும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். வார்த்தை நிறைவேறணும். அந்த எதிர்பார்ப்போடு எந்த தேவஜனம் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை போல. ஒருவேளை நம்முடைய சுயம் ஏதாவது ஒரு காரியத்தை, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு காரியம் எனக்கு தேவையாக இருக்குது, நீங்கள் இதை தருவீங்களா? இது உமக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஜெபிச்சார். அவருக்கு அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு முழு மனது அப்பொழுது இல்லாமல் இருந்தால் கூட அவர் ஜெபித்து முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறாரு? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்பொழுது தேவதூதன் அவரை தேற்றினானா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சுய விருப்பங்கள், ஆசைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானா எனக்கு வாய்க்க பண்ணுங்க, அப்படி இது உமக்கு சித்தம் இல்லைன்னா உங்கள் சித்தத்தை என் வாழ்க்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தேவன் தந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு, வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால்தான் நம்மால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். வாக்கு தத்தத்தின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் அவரால் நமக்கு தரப்பட்ட வார்த்தைகள், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் எதிர்பார்த்திருந்தோமே ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய சித்தமாய், தேவனுடைய வாக்குத்தத்தமாய் அது என் வாழ்க்கையில் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி அவருடைய ஏற்ற காலத்திற்காக, அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்தோமே ஆனால் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படியே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்திலும் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய எல்லா காரியத்திலும் தேவன் வார்த்தை நிறைவேறணும். வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலத்திலும் தேவ வார்த்தை, தேவ சித்தம் நிறைவேறுமே ஆனால் அது நம்மை நடத்துகிற பாதை, தேவனால் நடத்தப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் தீமைக்கல்ல, நன்மைக்கு எதுவாய். ஏன்னா நம்ம எதற்கு காத்திருக்கிறோம் தெரியுமா? எந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை நமக்குள்ளே விருப்பமாகவும் செய்கையாக உருவாக்கினால் அதற்கான வார்த்தையை தந்து அதை உறுதிப்படுத்துவார். சும்மா நம்மளா ஏதாவது யோசிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னால், வார்த்தை இல்லாமல் நம்முடைய சுய எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் நல்ல தேவன், நல்ல தகப்பன். மீனை கேட்டால் அவர் பாம்பை தரமாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை தரமாட்டார், முட்டையை கேட்டால் அவர் தேளை தரமாட்டார்.
இவ்வளவு நாட்கள் நாம் பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்கள், அது தீமையான காரியங்கள், சர்ப்பமாய் கல்லாய் அது தேளாய் இருந்ததுனால தான் ஆண்டவர் நமக்கு தரலை. நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருவேன் என்று சொன்னீரே அப்படின்னு கேட்டோன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் தருவேன். நீ எதை எதிர்பார்க்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய சித்தமாகிய நான் உனக்கு தந்த வார்த்தை, உன்னை நம்ப பண்ணின வாக்குத்தத்தம், அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்து என்னுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்தாயே, ஆனால் நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே மகிமையாய் உன்னை உயர்த்தி நான் மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனங்களாய் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அவரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்காக நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு சுய ஆசைகள், எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். அது தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமாக இருந்தால் வாய்க்க பண்ணுங்க, இது உமக்கு சித்தம் இல்லையா நீங்கள் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட உண்மையாக கேட்கும் பொழுது, உண்மையாகவே நம்ம கேட்குற காரியம் தேவனுடைய சித்தமாக இருந்தால், நம்ம விரும்புகிற காரியம் தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதற்கான வார்த்தையை தருவார். ஒருவேளை நம்ம விரும்புகிற காரியம் தேவனுடைய சித்தம் இல்லை, நம்மை குறித்து அந்த காரியத்தில் வேற ஒரு காரியத்தை தேவன் சித்தமாக வைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் வேறு அப்படின்னாலும் அதை குறித்தும் தேவன் நமக்கு வேதத்தின் மூலமாக வார்த்தையை தந்து உறுதிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிதானே பிதாவாகிய தேவன் செய்தார். லூக்கா 22:43 பார்த்தோம்னா, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை தேற்றினானாம். அவரை என்ன தேற்றியிருப்பான்? பிதாவின் சித்தம் நீர் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரை தேற்றுறான். இயேசு கிறிஸ்துவையே பரத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து தேற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் நிச்சயமாய் தேவனுடைய பலத்திற்காக தேவனால் தேற்றப்படும்படியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஏன்னா நம்முடைய எல்லா ஆசைகளும் தேவனுடைய சித்தமாக இருக்காது. அப்படி நம்முடைய ஆசைகள் தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதற்குரிய வார்த்தையை நமக்கு நிச்சயமாய் தந்திருப்பார். அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை நம் விரும்பின காரியம் தேவனுடைய சித்தம் இல்லைன்னா அதையும் தேவன் நமக்கு வார்த்தையிலிருந்து உணர்த்தி நம்மை தேற்றுவார். அப்போ நம்ம தேற்றப்படும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே, நம்ம நினச்சதை விட நம்ம கேட்டதை விட தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலானது. நம்ம கேட்டது ஒருவேளை ஏலிமா இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிறது கானான், பரலோக ராஜ்யத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட ஒரு தேசம். அவ்வளவு தேசங்களின் சிங்காரம், அப்போ தாழ்ச்சி இல்லாத இடம், மகிமையான ஒரு தேசம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் ஏலிமை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏலிம் வந்தோன்னே நல்லா இருக்கு இங்கே இருந்துடலாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ புறப்படு, ஏலிம் அல்ல, உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது கானான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம், அது நாம் நினைத்ததற்கும் கேட்டதற்கும் மேலானது. அதை நம்பி தேவனை விசுவாசித்து, தேவ சித்தத்தை விசுவாசித்து, தேவன் நமக்காக தந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய சுய விருப்பங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து, அது உமக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லையா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, இதை குறித்த வார்த்தையை தந்து என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தமாகிய அவர் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகளை அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படும்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அப்படி தன்னை ஒப்பு கொடுத்த, முழுமையாய் விட்டு கொடுத்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்தவராய், மரணத்தையும் ஜெயித்தவராய், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய், ஜெயித்தவராய் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்னோடு கூட என் வலது பாரிசத்தில் என் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் சகலத்தையும் ஜெயித்தவர்களாய் நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய ஆத்ம நேசராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்தில் அமரும்படியாய் தேவனுடைய சித்தத்தை எதிர்பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை நிறைவேற காத்திருப்போம். இந்த வருஷத்திலும் தேவன் நம்மை நம்ப பண்ணின அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும் இந்த வார்த்தை நிச்சயமாய் நம் அனைவருக்குள்ளும் பலன் செய்வதும், நாம் எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய சித்தமாகிய அவருடைய வார்த்தையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதன் முடிவை மகிமையாய், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமே சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் மகிமையான நன்மையினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவதும் அதிக நிச்சயம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நம் அனைவரையும் இந்த வருஷம் முழுவதும் அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தி இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவது அதிக நிச்சயம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரையும் அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் அவருக்காக எழுப்பி பிரகாசிக்க செய்வதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே,
எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பே. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியால் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பே. நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளும் பிரவேசிக்க கிருபை செய்தி உடைய வருகை பரியந்தம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து காலைதோறும் புதிய கிருபையை தந்து நீர் எங்களை உமக்குள் பலப்படுத்தி இன்னும் உமக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்துக்க எதிர்நோக்கி உமக்காக காத்திருக்கிறோம் இயேசப்பா. தந்த வார்த்தைக்காக நன்றி. உடைய வாக்கு தத்தத்திற்காக நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தைக்காக அதை விசுவாசித்து அது நிறைவேறும்படியாய் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நீர் தந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் அதற்காக காத்திருக்கிறோம் இயேசப்பா. நிச்சயமாய் நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படியே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்ற வசனத்தின்படியே சமாதானத்துக்கு ஏதுவாய் மகிமையாய் எங்களை உயர்த்தி நீர் மகிமைப்பட போக்கா நன்றி. உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போக்கா நன்றி. இந்த புதிய வருஷம் எங்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதமாய் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழுகிற ஒரு நன்மையான வருஷமாக இருக்க உதவி செய்ய. உங்களுடைய வருகை பரியந்தம் நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாகி உமக்காக மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாய் நீடி ஆயுளோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லா இயற்கை செயற்கை அனுகூலமாக இருக்க உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. வழிநடத்துங்க. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you all. Have a blessed new year. Amen.